அதிகாரம் 24. இஸ்ரவேலை சபிப்பதற்காக பாலாகும் பிலேயாமும் மேற்கொள்ளும் முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைகிறது. இந்த தோல்வி மனுஷருடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ ஏற்படாமல் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் ஏற்படுகிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சத்துருக்களின் சதி ஆலோசனையை முறியடிக்கிறார். பிலேயாம் இஸ்ரவேலை சபிப்பதற்கு முயற்சி பண்ணினான். கர்த்தர் அவனுடைய சாப வார்த்தைகளை ஆசீர்வாதமான வார்த்தைகளாக மாற்றுகிறார். பிலேயாம் இஸ்ரவேலை சபிப்பதற்கு பதிலாக அவர்களை ஆசீர்வதிக்கிறான். பாலாக் பிலேயாமின் மேல் கோபம் கொள்கிறான். பிலேயாம் தான் ஏற்கனவே சொன்னதை பாலாகுக்கு மறுபடியுமாக ஞாபகப்படுத்துகிறான். பிலேயாம் இஸ்ரவேலை குறித்தும் இஸ்ரவேலை சுற்றிலும் உள்ள மேலும் சில தேசங்களை குறித்தும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுகிறான்.